ஒரு பாரதிய ஜனதாலேருந்து வெளியில் வந்த ஒருத்தருக்கு எப்படி 15 லட்சம் மெம்பர்ஷிப் வந்தது? அவரால் எப்படி 30 லட்சம் பேரை சேர்க்க முடிஞ்சது? நீங்க ஒருவேளை நீங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுல கூட சில குழப்பங்கள் இருக்கிறதா நீங்க நினைக்கலாம். அப்படி நீங்க இன்னும் கரெக்டான எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அண்ணாமலையை செலக்ட் பண்றதை கூட நான் ஒத்துப்பேன். ஏன்னா ஒரு அரசு அதிகாரி, மக்களோட ரொம்ப நாளா சர்வீஸ் பண்ணவர், அவரை கூட என்னால ஒத்துக்க முடியும். அண்ணாமலையுடைய அரசியல் வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப நல்லா இருக்கும். இதை நான் ரொம்ப கண்கூட உணர்ந்தேன். நானு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்றது குதிரை கொம்பா இருந்துச்சு. அப்ப எத்தனையோ தலைவர்களை மாத்தி பார்த்தாங்க, அது நடக்கல. திரு அண்ணாமலை அவர்கள் வரும் பொழுது அவர் முன்னெடுத்த விவாதங்கள்லாம் ரொம்ப சரியா இருந்தது. அந்த பேச்சுல ஒரு கிளாரிட்டி இருந்தது, அவருடைய பேச்சுல ஒரு சின்ன நேர்மையும் இருந்தது. நான் ரொம்பவும் பாராட்டிடக்கூடாது, நிறைய முரண்பாடுகளும் இருக்கு அவர்கிட்ட. எனக்கு நல்ல நண்பரும் கூட. ஆனா அவர் தலைவராக வந்தோடனே 2 நாள்ல 15 லட்சம் பேர் சேர்ந்தாங்கல்ல. ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவே இது வரைக்கும் எவ்வளவு மெம்பர்ஷிப் வச்சிருக்கு? அது எப்படி உங்களுக்கு ஒரு பாரதிய ஜனதால இருந்து வெளியில் வந்த ஒருத்தருக்கு எப்படி 15 லட்சம் மெம்பர்ஷிப் வந்தது? இவங்கெல்லாம் மெம்பர்ஷிப்னு ஒன்று செல்போன்ல போய் போட தெரிந்தவர்கள், போட தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, எப்படி பகுதி இருப்பாங்க. அவரால் எப்படி 30 லட்சம் பேரை சேர்க்க முடிஞ்சது? நீங்க ஒருவேளை நீங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுல கூட சில குழப்பங்கள் இருக்கிறதா நீங்க நினைக்கலாம். அப்படி நீங்க இன்னும் கரெக்டான எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அண்ணாமலையை செலக்ட் பண்றதை கூட நான் ஒத்துப்பேன். ஏன்னா ஒரு அரசு அதிகாரி, மக்களோட ரொம்ப நாளா சர்வீஸ் பண்ணவர், அவரை கூட என்னால ஒத்துக்க முடியும். ஏன்னா ஒரு பேச்சுல அது இருந்துச்சு. பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் டபக்குன்னு பாரதிய ஜனதா எடுத்து பேசிடுவார். அதிமுக கூட்டணிக்குள்ள இருந்தாலும் அதிமுக தபால் நடிப்பார். அந்த அரசியல்ல அந்த துணிவு இருக்கணும். அந்த துணிவு திரு அண்ணாமலை அவர்களுக்கு உண்டு.